ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஜாமியா குல்கஸ் ஜாமிஃபோலியா அதாவது ஜிசி பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் இந்த பிளான்ட்டை க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணனால தான் இந்த பிளான்ட் பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட் என்கிட்ட இருக்கிற ஜிசி பிளான்ட்டோட க்ரோத் அப்டேட் பார்த்துட்டு கடைசியாக எப்படி வந்து ஜிசி பிளான்ட் ப்ரொபகேட் பண்ணோன்றதையும் பார்த்துடலாம். நான் என்னோடய ஜிசி பிளான்ட் லாஸ்ட் இயர் மே மந்தில் தான் வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 months ஆகிடுச்சு புதுசாக வேறு ஒரு ஸ்டெம் வளர்கிறதுக்கு. ஜிசி பிளான்ட் வந்து போத் இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் நம்ம க்ரோ பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய ஜிசி பிளான்ட்டை அவுட்டோரில் தான் வச்சு வளர்த்தேன். ஆனால் வந்து டைரக்ட் சன்லைட் இல்லை, இன்டைரக்ட் சன்லைட் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். க்ரோத் நல்லா சூப்பராக இருந்தது. வெளியில் இருக்கும்போது பார்த்தோன்னா ஜிசி பிளான்ட்டு புதுசாக வந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே லைட் க்ரீன் கலரில் இருந்தது. ஆல்ரெடி என்னோடய சேனல்லையே டீட்டெயில்டாக ஜிசி பிளான்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா ஜிசி பிளான்ட் பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நான் என்னோடய கார்டனில் இருக்கிற எல்லா சாயிலுக்குமே வந்து சேம் பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். 50% கார்டன் சாயில், 25% வர்மி கம்போஸ்ட், 25% கோகோபீட். இதுதான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ கரெக்டாக நவம்பர் 13th எடுத்தது. அப்போது என்னோட ஜிசி பிளான்ட் வந்து இந்தளவு புஷ்ஷியாக வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 months ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் 2 times நர்சரி போகும்போதும் ஜிசி பிளான்ட்டோட ரேட் வந்து நோட் பண்ணேன். கிட்டத்தட்ட 250 300 வரைக்கும் இதோட காஸ்ட் வந்து இருந்தது. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு வந்து ஜிசி பிளான்ட் ப்ரொபகேட் பண்ணோன்ற ஐடியாவே வந்தது. ஜிசி பிளான்ட் வந்து போத் சாயில்லையும் நம்ம க்ரோ பண்ணலாம், தண்ணிலையும் வந்து க்ரோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை நம்ம அதோட ஸ்டெம்லேருந்து க்ரோ பண்ணலாம். அதுக்கப்புறம் அதோட லீவ்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டோட ரைசோம் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த ரைசோமோடு சேர்த்து நம்ம எடுத்து கூட பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணலாம். ஃபஸ்ட் நான் சின்ன ஒரு பாட்டில் இந்த பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து நட்டு வைக்கிறேன். ஜிசி பிளான்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீட்டுக்குள்ளே எங்கே வச்சாலும் க்ரோ ஆகும். நான் என்னோடய கிச்சனில் கூட இந்த ஜிசி பிளான்ட் வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த இடத்துல வச்சாலும் சூப்பராக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்டோர் பிளான்ட் ஜிசி பிளான்ட். இன்னொரு ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் க்ரோ பண்ணுறதுக்காக சின்ன ஒரு கண்டெய்னர் எடுத்து அதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மை டிப் பண்ணி வச்சேன். 22nd டிசம்பர் தான் இந்த ஸ்டெம் வந்து நான் நட்டு வச்சுருந்தேன். சாயிலையும் சரி வாட்டர்லையும் சரி ஒரே நாள் தான் நான் ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். இப்போ வந்து 2 monthsக்கு அப்புறம் அதோட அப்டேட் பார்த்தேன்னா, சாயிலில் இருக்கிறதுல வந்து எந்த சேஞ்சுமே தெரியல. ஆனால் உள்ளே வந்து ரைசோம்ஸ் வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஆனால் தண்ணியில் வளர்ந்த ஜிசி பிளான்ட்டோட ஸ்டெம்மோட அப்டேட் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சிலருக்கு வந்து பிளான் பண்ண செடியை ரூட்டோடு அடிக்கடிக்கு வந்து எடுத்து பார்க்குற பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிளான்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை தடவை நம்ம எடுத்து வெளியில் பார்த்தாலும் அந்த பிளான்ட் வந்து ஒன்றும் டேமேஜ் ஆகாது. வாட்டரில் ஸ்டெம் டிப் பண்ணி வச்சு 2 monthsக்கு அப்புறமா தான் சின்னதாக ஒரு க்ரோத் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ரைசோமும் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரூட் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. இது கரெக்டாக 22nd February எடுத்த வீடியோ. முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ரைசோமும் டெவலப் ஆயிருந்தது, ரூட்ஸும் டெவலப் ஆயிருந்தது. இந்த வீடியோ 4th March எடுத்தது. இப்போ ரைசோம் ப்ளஸ் ரூட்டுமே வந்து நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியில் க்ரோ பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் ஆயிடுச்சு நம்ம தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ எல்லாம் தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே டைமில் ஜிசி பிளான்ட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோன்னா லீவ்ஸ் எல்லாம் நல்லா க்ளாஸியாக வேக்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் ஜிசி பிளான்ட்டோட ரைசோம். இந்த ரைசோமில் தான் ஜிசி பிளான்ட் தனக்கு தேவையான தண்ணி ப்ளஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த அளவு ரைசோம் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக 6 to 7 months ஆயிடுச்சு எடுக்கும். ஜிசி பிளான்ட் ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்டாக இருந்தால் கூட இதை க்ரோ பண்ணுறது ரொம்பவும் ஈஸி, மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்பவும் கம்மி தான். ஜிசி பிளான்ட் க்ரோ பண்ணணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா நர்சரியிலலாம் போய் வாங்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இதோட ஸ்டெம் வாங்கிட்டு வந்துட்டு நான் எப்படி க்ரோ பண்ணணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக ஜிசி பிளான்ட் வளரும்.
இதில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜிசி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி மட்டும் அதிகமாக நம்ம வந்து ஊற்றக்கூடாது. எப்போ வந்து நம்ம சாயிலோட அப்பர் லேயர் வந்து ட்ரை ஆகுதோ அந்த டைமில் மட்டும் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும். நம்ம ஓவர் வாட்டர் பண்ணும்போது ஜிசி பிளான்ட்டோட லீவ்ஸ் எல்லாம் எல்லோ கலரில் ஆக சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிசி பிளான்ட்டோட கீழே இருக்கிற ரைசோம்ஸ் எல்லாம் அழுகி போயிடும். அதனால வீக்லி ஒன்ஸ் ஜிசி பிளான்ட்க்கு வாட்டர் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஜிசி பிளான்ட்டை வந்து லீவ்ஸ்லேருந்து கூட க்ரோ பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா அது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். லீவ்ஸ்லேருந்து புது பிளான்ட் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக 5 to 6 month ஆகும். ஈஸியாக வளர்க்கணும் அப்படின்னா ஒன்று அதோட ஸ்டெம்ஸ் இல்லைனா வந்து ரைசோமோட நம்ம வந்து க்ரோ பண்ணும்போது அதோட க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஜிசி பிளான்ட் பற்றி முன்னாடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களோட வீட்டில் ஜிசி பிளான்ட் வந்து க்ரோ ஆகாமல் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 1 month 2 months ஆகிட்டும் எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் எடுத்தேன். இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஜிசி பிளான்ட் வந்து ரொம்பவும் ஸ்லோவாக வளரக்கூடிய பிளான்ட் தான். ஆனால் இதுக்குன்னு பர்டிகுலராக எந்த மெயின்டெனன்ஸோ ஃபர்டிலைசரோ நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. ஜிசி பிளான்ட் பற்றி நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணது இன்றைக்கி ரொம்பவும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.